ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் என்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். யுனைடெட் ஸ்டேட்ஸோட அண்டர்கிரவுண்ட்ல செயல்படுற ஸ்லேவ் லேபர் பத்தி தான் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. இங்க தான் வாய் பேச முடியாத ஜீசஸ் என்ற ஒரு மெக்சிகோ நாட்டை சேர்ந்த ஒரு சின்ன பையன் இருக்கான். இவனை லாஸ் ஆஞ்சலஸ்க்கு கடத்திட்டு வந்திருப்பாங்க. லோக்கல்ல நடக்கிற சாக்கர் டீம்ல தான் கலந்துக்க போறோம்னு போயிருப்பான். ஆனா இவனை ஒரு வீட்ல வந்து விட்டுருவாங்க. இங்க இல்லீகலா வந்த மத்த நாட்டு சின்ன பசங்கள வச்சு வேலை வாங்குவாங்க. ஜீசஸ்க்கு துணி தைக்க தெரியாது, அதனால அந்த இடத்துல இன்சார்ஜா இருக்கிறவங்க கிட்ட செமையா அடி வாங்குவா. இவன் கூட வேலை செய்யற இன்னொரு பையனும் அடி வாங்குறத பார்த்துட்டு இங்க இருந்து தப்பிக்கணும்னு இவங்களை எதிர்த்து சண்டை போட்டு தான் ஆகணும்னு முடிவு பண்றான். இந்த படத்துல ஜீசஸ் நடிச்சிருக்க சின்ன பையன் ஆனா ஆரி லோபேஸ் ஓட பெர்ஃபார்மன்ஸ் அதிரடியா இருந்ததுன்னு தான் சொல்லணும். அமெரிக்காலையும் சரி இல்ல வேற எங்க இருந்தாலும் சரி ஹியூமன் டிராஃபிக்கிங்க்கு எதிரா மக்கள் குரல் கொடுக்கணும்னு வலியுறுத்தப்படுது. இந்த படத்துல இந்த பசங்களை போட்டு அடிக்கிறது, செக்ஸ் டிராஃபிக்கிங் பத்தி கொஞ்சம் டீடைல்டா காமிச்சிருப்பாங்க. இதனால பாக்குற ஆடியன்சஸ்க்கு கண்டிப்பா இந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா தான் இருக்கும். லாஸ் ஆஞ்சலஸ்ல ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கும். இங்க தான் இந்த பசங்களை இல்லீகல் வச்சு வேலையா செய்ய வைக்கிறாங்க. இந்த பசங்களை அதிகம் நேரத்துக்கு வேலை செய்ய வைப்பாங்க. அதோட இவங்க ஒழுங்கா வேலை செய்யலன்னு தெரிஞ்ச இவங்கள அடி வெளுத்துடுறாங்க. இந்த சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வயலண்டா தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சீனை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சின்ன பையனை போட்டு ஒருத்தன் சட்டையால அடிப்பான். அந்த அடி அந்த பையன் மேல விழுறத காமிக்கலானாலும் முதுகு ஃபுல்லா அடி ஓட தழும்பு ரத்தம்னு எல்லாத்தையும் காமிச்சிருப்பாங்க. அதோட வயசானவரையும் போட்டு அடிச்சிட்டு இருப்பான். அவரோட வயித்துல எட்டி மிதிப்பான். அப்புறம் அந்த வயசானவர் அந்த அடிலேயே மயங்கி கிடைப்பாரு. அப்புறம் ஒரு சேஸ் சீன்ல இருக்கும் ஜீசஸ் அவனோட ரத்தக்கரை படிஞ்ச சாக்கர் ஷர்ட்டா போட்டு வாங்க. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே ரொம்ப வயலன்ஸா இருக்கும். இது மட்டும் இல்லாம சில பொண்ணுகளை நிர்வாணப்படுத்தி அவங்கள மத்தவங்களுக்கு விப்பாங்க. சாகாக்கான ஒரு கேம்ப் அட்டெண்ட் பண்ண வந்த ஜீசஸ் பல கனவுகளோட லாஸ் ஆஞ்சலஸ்க்கு வந்திருப்பான். இவனை ரொட்ரிகோ என்ற ஒருத்தன் தான் அமெரிக்காக்கு கூட்டிட்டு வரான். இவனுக்கு ஸ்பானிஷையும் இங்கிலீஷையும் நல்லா தெரியும். போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட ஜீசஸ் ஓட பாஸ்போர்ட்டை காமிப்பான். ஆனா அது ஃபேக் ஆனதா இருக்கும். இவன் தான் இந்த பையனை லாஸ் ஆஞ்சலஸ்ல இல்லீகல் நடந்து வந்துட்டு இருக்கிற அந்த 3 மாடி வீட்ல வித்துட்டு போயிடுறான். இந்த இடத்தை ஒரு வயசான ஆளு ஜாஃப் தான் நடத்திட்டு வருவான். இங்க வேலை செய்யற பசங்களுக்கு கொடுத்த வேலைய சரியா முடிக்கணும். இவங்கள டிசிப்ளின்டா இருக்கிறதுக்கு சீசா என்ற ஒருத்தன் இருப்பான். தப்பு பண்ணங்கன்னா சட்டையால அடிக்கிறது இவன் தான். ஜீசஸ்க்கு துணி தைக்க தெரியதனால இவங்க 2 பேர்கிட்ட இருந்து செமையா அடி வாங்குவான். இவனை கவனிச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றது அங்கேயே வேலை செய்யற ஒரு பொண்ணு. இவ பேரு தான் எலேனா. இந்த பொண்ணும் இங்க துணி தான் தைச்சிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஆயிருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாளிலேயே இந்த பொண்ணை ப்ராஸ்டிடியூஷன்ல சேர்த்து விட்டுருவாங்க. இதுக்கு அப்புறம் இன்னொரு வயசானவரா போட்டு சீசா அடிப்பான். இதனால தான் ஜீசஸ் இங்க இருந்து கண்டிப்பா தப்பிச்சு ஆகணும்னு முடிவு பண்ணுறான். இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே இருக்கு. ஒரு போல் ஆனா அதே சமயம் ஹியூமன் டிராஃபிக்கிங்க்கு எதிரா குரல் கொடுக்கணும் என்ற ஒரு ஸ்ட்ராங்